எபிசோட் 19ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட்டிங்லேயே அந்த கடை போடுற பிரச்சனையில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவன் சொன்ன மாரியே வந்து கடைய தூக்கிட்டான். அதாவது வந்து இந்த இடத்துல போறதுக்கு வரதுக்குலாம் வண்டி போறதுக்குலாம் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி ஒரு ரீசன போட்டு தூக்கிட்டானாமா. ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த கடை அக்கா இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணது ரொம்பவே அழகா மெச்சூர்டா இருந்ததுங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களான்ற மாரி தான் நான் பார்த்தேன். பொண்ண காலேஜ் படிக்க வைக்கிறது, வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறது, ரென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கடைய நம்பி தான் இருக்குது. இப்ப அந்த கடைய போயிருச்சு. வெற்றி அந்த இடத்துல வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, உன்னாலே என்னாலயான்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது போயிட்டே இருக்கும். இது எப்படியோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்கு அவ்வளோதான். ஏதோ ஒரு கதவு மூடிடுச்சு அப்படின்னா இன்னொரு கதவு திறக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அப்படின்லாம் வந்து அவர் வந்து வியாபாரமே போச்சே அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுவாரு. நீ வந்த அப்புறம் தான்டா வியாபாரமே வந்து பயங்கரமா பிக்கப் ஆச்சு. விட்றா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க பேசினதெல்லாம் வந்து எப்பா பயங்கர இன்ஸ்பைரிங்கா கான்ஃபிடென்ட்டா இருந்தது அதை கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி வந்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. கேட்டா நம்ம ரகு சார் தான் வந்து கொடுத்து இதை பண்ண சொன்னாரு அப்படின்றாரு. ஆனா அவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால நம்ம நெடுமாறன் கால் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்றாரு. பட் ரொம்ப கிளியரா அவரே சொல்றாரு இதுல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு. சோ அவரே அவர் கையால எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போய் வேற ரூம் சர்வீஸ் பையனை வர சொல்லுங்க, இவன் வேணாம் அப்படின்னு ரொம்ப கிளியரா எல்லாம் வந்து பிளான் பண்றாரு. ஆனா அங்க கொண்டு போய் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றியை வர சொல்லு அப்படின்றாரு நம்ம ரகு. அங்கே நெடுமாறனுக்கு மூஞ்செல்லாம் மாறுது. வெற்றியை கூப்பிட்டு எங்க இதை ஸ்மெல் பண்ணி பாருப்பா, இதுல வந்து கரெக்டா எல்லாம் இருக்கான்னு பாரு அப்படின்னு நெடுமாறனுக்கு அப்படி இருக்குது. இவரும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு சார், எக்ஸ்ட்ராவா 1-2 விஷயம்லாம் கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரகு வந்து இது நான் நெட்ல எல்லாம் எடுத்த ரெசிபி இல்லப்பா, இது இவன் சொன்ன ரெசிபி தான், இதை சொன்னா நீ பண்ண மாட்டல அதனாலதான் சொல்லிட்டு அதை வேற குடிச்சு பார்த்துட்டு செமையா இருக்கு அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நெடுமாறனுக்கு என்னன்னா செஞ்சது நெடுமாறனு, ஆனா ரெசிபி வந்து வெற்றியோடதாச்சே. சோ இவரால முழுசா அதுக்கு சந்தோஷப்படக்கூட முடியல. சோ இது பார்த்தாது நம்ம ஜான் வேற அப்பப்போ இவரை வெறுப்பேத்துவார் தெரியுமா. அதே மாதிரி என்ன சார் சொன்னாரு நம்ம ரகு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேற லெவல்ல இருந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது அப்படின்னு. இவர் வந்து இந்த சைட் டென்ஷனா என்னைய வந்து அந்த வெற்றி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான், இந்த ரெசிபி வந்து அவனோடது அப்படின்றத கேட்டோன்னே ஓ வாவ் அந்த எக்ஸ்ட்ரானரியான ரெசிபி வந்து நம்ம வெற்றி தான் கொடுத்தாரா அப்படின்னு வேற நம்ம ஜான் வந்து பேசிடுவாரு. ஸோ அம்மா காண்டாயிருது நம்ம நெடுமாறனுக்கு. நீங்க ஏன் சார் அவனை ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா அது கோழத்தனமான முடிவு, நான் அதை பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐஷு நைட் வந்து போறாங்க தெரியுமா பாடுறதுக்கு, அதுல கிட்டார் பிளே பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை போல. அதனால வெற்றியை கூப்பிட்டு நீ கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணா போதும், பின்னாடி சாங் பிளே ஆகும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நீங்க கிட்டார் சூப்பரா வாசிச்சீங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஐஷு வந்து அவங்கள பார்த்தோன்னா அக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அக்காவை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இங்க என்ன ஒரு ஃபன்னான மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எங்க அக்காவையும் போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ நெடுமாறன் வந்து வீடியோ கால் பண்றாரு. வெற்றி தெரியாம அதை அட்டன் பண்ணிடுறாரு. அந்த சீனை யோசிச்சா எனக்கே செமையா ஃபன்னா இருந்தது. ஏன்னா நெடுமாறன் வீடியோ கால் பண்றாரு, அவர் பொண்ணுக்கு கால் அட்டன் பண்ண வெற்றியோட மூஞ்சி இருக்குது. எப்பா சரி ஃபன்னா இருந்தது. ஸோ அதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரிவ்யூ பண்ணி தனியா ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.